ஹலோ மேட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வீடியோ நினைக்கிறேன். எஸ், அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இந்த கண்டென்ட் இருக்க போது. அதாவது பார்த்தீங்கன்னா மேட்ஸ், ஆல்ரெடி நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, டைட்டில் பார்த்துட்டு தான் வீடியோக்கு வந்திருப்பீங்க. ஸோ எஸ், 2011ஆம் ஆண்டு எலான் மஸ்க் இடத்துல ப்ளூம்பர்க் தரப்பால் ஒரு இன்டர்வியூ எடுக்கப்படுது. ஸோ அந்த இன்டர்வியூவில் எலான் மஸ்க் இடத்துல கேட்கப்படுது, BYD என்ற ஒரு கம்பெனியை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அந்த காரை பற்றி உங்களுக்கு தெரியுமான ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவர் ஒரு நக்கலை ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு பதில் சொன்னார், இதெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு ஒரு கம்பெடிட்டராக வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஒரு நக்கலான சிரிப்போடு சிரித்தார் 2011ஆம் ஆண்டு. பட் இந்த 2026ஆம் ஆண்டில் BYD என்ற கம்பெனியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எப்படிப்பட்ட ஒரு கம்பெனின்னு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. ஸோ இந்த BYD பில்ட் யுவர் ட்ரீம்ஸ் என்ன சொல்லக்கூடிய இந்த BYD கம்பெனி, எஸ் இதை பற்றி இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி, எஸ் BYD ஆரம்ப காலம் இப்படி இருந்துச்சு. ஸோ 2026ஆம் ஆண்டு இப்போ எப்படி இருக்குது. ஸோ அவர் எலான் மஸ்க் 2011ஆம் ஆண்டு இந்த BYD கம்பெனியை பார்த்து சிரித்தார். ஸோ அதுக்கான பதிலடியாக 2026ஆம் ஆண்டு எப்படி இல்லாமல் இந்த BYD கம்பெனி இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னு மறக்காமல் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட உங்களை நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஆரம்ப காலத்தில், அதாவது 1966ஆம் ஆண்டு சைனாவிலே, அதாவது சைனா வறுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில், அதாவது வறுமையான ஒரு ஊரிலே வறுமையான ஒரு குடும்பத்தில் பிறக்கக்கூடியவர் தான் நம்முடைய CEO, என்னோட ஃபவுண்டர் ஆஃப் BYD வாங் ஷாங்ஃபுன்னு சொல்லக்கூடியவர். எஸ், 1966ஆம் ஆண்டு பிறக்கிறாரு. அதாவது ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே பிறக்கிறாரு, 8வது பிள்ளையாக பிறக்கிறாரு. ஸோ வாங் ஷாங்ஃபுடைய 13வது வயசுலேயே அவருடைய தந்தை இறந்துட்டாரு. ஸோ அவருடைய தாயின் வளர்ப்பிலே வளர்ந்தவர் தான் இந்த வாங் ஷாங்ஃபு. அவருடைய தாயும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இவரை படிக்க வச்சு தான் இவர் ஒரு காலேஜுக்கு போகிறாரு. ஸோ அந்த குடும்பத்திலே கடைசி பிள்ளையாக பிறக்கக்கூடியவர் தான் இந்த வாங் ஷாங்ஃபு. அவருடைய பெற்றோருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, எல்லா பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும்னு சொல்லி. ஸோ எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சாங்க. ஆனாலும் இவர் வாங் ஷாங்ஃபு தான் நல்லா படித்து காலேஜுக்கு ஃபஸ்ட்டுக்கு போனார். எஸ், 8 பிள்ளையும் படித்தாங்க. ஆனாலும் கடைசி பிள்ளையாக வாங் ஷாங்ஃபு தான் காலேஜுக்குள்ளே போகிறாரு. ஸோ கெமிக்கல் ஃபேக்டரியில் அவர் படிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஒரு ரிசர்ச் கம்பெனிக்கு வேலைக்கும் போகிறாரு வாங் ஷாங்ஃபு. எஸ், இப்படியே கொஞ்சம் காலம் போகுது. அண்ட் ஆல்சோ 1995ஆம் ஆண்டு 1995ல் இவர் அந்த கம்பெனியிலே போய் சொல்கிறாரு, அதாவது நாங்கள் பேட்டரிஸை ஏன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது. எஸ், அவங்க சொல்லும்போது அந்த கம்பெனியில் சொன்னாங்க, சும்மா எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை நான் பார்க்க தேவையில்லை, இருக்கிறதையே நாங்கள் செய்வோம்னு சொல்லி அவர் அவருடைய ரிக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அந்த கம்பெனியில். ஸோ இந்த வாங் ஷாங்ஃபு அவருக்கு இந்த ரிஜெக்ஷன் உள்ளுக்கால ஓடிக்கொண்டே இருக்குது. நாம் ஏன் பேட்டரியை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது. அவரோட தனியான முடிவெடுக்கிறாரு. அதாவது அவருடைய 29வது வயசுலேயே அவருடைய வைஃப் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஸோ பிள்ளை கிடைக்கிறதுக்கும் இருக்குது. ஸோ அந்த ஒரு தருணத்தில் இவர் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. எஸ், அவர் யோசிச்சாரு, இந்த நேரத்தில் நாங்கள் ரிஸ்க் எடுக்கலைன்னா வேறு எந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணுறாரு. எஸ், அவர் ஒரு தனியான ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த கம்பெனியில் இருந்து போய் அவருக்கான ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது யாடின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியை 1995ஆம் ஆண்டு. ஸோ இந்த யாடி, எஸ் இந்த BYD அண்ட் யாடிக்கு என்ன கனெக்ஷன் தான் கேட்குறீங்க. எஸ், நான் சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவர் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கம்பெனி இருந்த இடம், எஸ் அந்த ரோட், அந்த வீதியுடைய பேரை பார்த்தோம்னா யாடின்னு தான் இருந்துச்சு. ஸோ அந்த பேர் அப்படியே வச்சார் நம்மளுடைய கம்பெனிக்கு. ஸோ அடுத்ததாக அவர் யோசிச்சாரு, யாடி ஓகே, நேம் ஓகே, பட் ஸோ நாளைக்கு இந்த பேரில் இன்னொரு கம்பெனியை ஆரம்பிக்க மாட்டாங்களா யோசிச்சு அந்த பேரை மாற்றினாரு BYDன்னு சொல்லி. எஸ், இந்த சைனீஸ் லெட்டர்லேயே இந்த ஸோ இந்த பிஎன் லெட்டர் அவர் முன்னுக்கு கொண்டு வராது. ஸோ BYD என்று சொல்லக்கூடிய அந்த பேரை வச்சாரு. ஸோ இந்த B எதுக்கு அவர் தேர்ந்தெடுத்தான்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏதாச்சும் எக்ஸிபிஷன் வந்தால் அல்ஃபபெட்டிக் ஆர்டர்ஸ் அவருக்கு ஏதாச்சும் டோக்கன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டுக்கே வரும்னு சொல்லி இந்த B லெட்டரை அவர் அந்த யாடி அந்த வேர்டுக்கு முன்னால் B சேர்த்தாரு. ஸோ BYD என்று சொல்லி அந்த வேர்ட் ஃபார்ம் ஆச்சு. ஸோ தனிப்பட்ட ஒரு முடிவை அவர் எடுக்கிறாரு. அதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். 1995ஆம் ஆண்டு. ஸோ 1995ஆம் ஆண்டு ஒரு தனியான ஒரு கம்பெனி ஆரம்பிப்போம், அதாவது பேட்டரிஸை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக நாங்கள் ஆரம்பிப்போம். இந்த BYD எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பேரை வைக்கிறாரு. எஸ், BYD எலக்ட்ரானிக்ஸ் பேரை வச்சு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாரு. ஜஸ்ட் 20 எம்ப்ளாயிஸை வச்சு. ஸோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சு இவருக்கு அந்த பேட்டரிஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியதுக்கான மெஷினரிஸ் தேவை. எஸ், இந்த ரொபோட்டிக்ஸ் மெஷின்ஸ் தேவைனால இவர் அந்த மெஷின்ஸை வாங்குறதுக்காக வேண்டி ஒவ்வொரு பேங்காக லோன் கேட்டு போகிறாரு.
ஸோ இந்த மெஷினரிஸ் வந்து அதிகமான விலையில இருக்குது. ஸோ இவரு காசு தேவைப்படுது, என்னுடைய கையில் இருக்கிறது கொஞ்சம் காசு, ஸோ இதை வச்சு எதுவுமே பண்ண இயலாதுன்னு சொல்லி அவர் பேங்காக போறாரு இந்த லோன் கேட்டு. ஸோ இந்த பேங்க்குமே அவருக்கு கை கொடுக்கல லோனை கொடுக்கறதுக்காக வேண்டி. எந்த பேங்க்குமே சொல்லிட்டாங்க உனக்கு லோன் கேட்கான்னு சொல்லி. ஸோ கடைசியா இவருக்கு உறுதுணையாக வந்தது அவருடைய சகோதரி. ஸோ அவருடைய சகோதரி அவருக்கு 2.5 மில்லியன் வான்ஸ் கொடுத்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி அவருக்கு பணத்தையும் கொடுக்குறாங்க. ஸோ அவர் ஒரு கல்குலேஷன் போடுறாரு என்னென்னா, அதாவது இந்த மெஷினரிஸ், இந்த ரொபோட்டிக்ஸ் மெஷினரிஸை வாங்கி அவர் பேட்டரிஸை மேனுஃபேக்சர் பண்ணுற காஸ்ட்டை விடவும் நம்முடைய ஒர்க்கர்ஸை நாங்கள் அதிகமாக எடுத்து பேட்டரிஸை மேனுவலாக மேனுஃபேக்சர் பண்ணினால் நமக்கு அதிகமான ப்ராஃபிட்டும் இருக்கும், என்னோட காஸ்ட்டும் குறையும்னு பார்த்து ஒரு கல்குலேஷன் போடுறாரு. இந்த மெஷினரிஸ் நாம் வாங்காமல் அதை ஜஸ்ட் ஓரமாக வச்சுட்டு நம்முடைய ஒர்க்கர்ஸை சைனா எடுத்தோம்னா அதிகமான சமத்துவ வாழக்கூடிய ஒரு நாடு. ஸோ அந்த நாட்டில் அதிகமான ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க, என்னோட குறைவான சேலரிக்குமே கிடைப்பாங்கன்னு சொல்லி அவர் ஒரு கல்குலேஷனை போட்டு அவருடைய கம்பெனிக்கு ஒர்க்கர்ஸ் எடுக்கிறாரு. ஸோ இந்த மெஷினரிஸ் செய்யக்கூடிய வேலை எல்லாத்தையுமே அவர் மேனுவலாக ஒர்க்கர்ஸை வச்சு செய்கிறாரு, பேட்டரிஸை அவர் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு, என்னோட கம்பெனி கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் ஆகிக்கொண்டு போகுது. ஸோ அந்த சமயத்தில் 1999 அவர் யோசிச்சார் என்னென்னா, எல்லாருடைய கையிலையுமே மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. அந்த மொபைல் ஃபோன்ஸுக்கு இருக்கக்கூடிய பேட்டரிஸை நாம் ஏன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது, நம்ம எப்போவுமே ஒரே இடத்துல இருக்க இயலாது. ஸோ 1999 அதாவது 4 இயர்ஸுக்கு அப்புறமா யோசிக்கிறாரு, எல்லாருடைய மொபைல்ஸுக்குமே நம்ம ஏன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாதுன்னு பேட்டரிஸை யோசிச்சு அவர் தேர்ந்தெடுத்த கம்பெனி தான் மோட்டோரோலா. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த காலத்திலே தலையோங்கி இருந்த ஒரு கம்பெனி, ஒரு மொபைல் கம்பெனியான மோட்டோரோலா கம்பெனி. ஸோ இந்த மோட்டோரோலா கம்பெனி அவர் தேர்ந்தெடுத்தாரு, நம்ம இந்த கம்பெனிக்கு பேட்டரிஸை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி. 1999 அதாவது அவருடைய ஒரு ஒர்க்கர்ல ஒருத்தராக இருந்த ஸ்டெல்லா அலின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு. ஸோ இந்த பொண்ணு அனுப்புறாரு இவர். ஸோ இந்த பேட்டரிஸை மோட்டோரோலா கம்பெனிக்கு நீ வித்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. ஸோ டெய்லியுமா இந்த பொண்ணு போய் அந்த மோட்டோரோலா கம்பெனிக்கு முன்னாடி நின்று இந்த நம்மளுடைய பேட்டரிஸை வாங்கிடுவோம்னு சொல்லி கெஞ்சுறாங்க. பட் மோட்டோரோலா கம்பெனி அவ ரிஜெக்ட் பண்ணியே விட்டாங்க. டெய்லியும் போகிறாங்க ரிஜெக்ஷன், டெய்லியும் போகிறாங்க ரிஜெக்ஷன். ஸோ அந்த பொண்ணும் கை விடவே இல்லை. ஒரு நாள் போகிறாங்க மோட்டோரோலா கம்பெனி இடத்துல கெஞ்சுறாங்க, நம்மளுடைய பேட்டரிஸை வாங்கிடுவோங்க, ஒரு நாள் எனக்கு சான்ஸ் கொடுங்க, இந்த பேட்டரிஸ் நாங்கள் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி மோட்டோரோலா கம்பெனியும் ஓகே பண்ணி அவங்களுக்கு ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே நீங்கள் பேட்டரிஸ் எடுத்துன்னு வாங்க, நான் உங்களுடைய பேட்டரிஸ் எப்படி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அக்ரிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நாள் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க மோட்டோரோலா கம்பெனி. ஸோ அந்த சான்ஸை பயன்படுத்தி கொண்டு மோட்டோரோலா கம்பெனிக்கு போகிறாங்க ஸ்டெல்லா அலி. ஸோ மோட்டோரோலா தரப்புலேருந்து அவங்க பேட்டரிஸ் செக் பண்ணுறாங்க, அவங்க மோட்டோரோலா கம்பெனிக்கு பேட்டரிஸ் செக் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே பிடிப்படுது அவங்க பேட்டரிஸ். ஸோ அக்ரிமெண்ட் போடுறாங்க பிவைடி கூட, எங்களுடைய அனைத்து விதமான மொபைல்ஸுக்கும் நீங்களே எங்களுக்கு பேட்டரிஸை மேனுஃபேக்சர் பண்ணி தாங்க, எங்களுக்கே நீங்கள் அனைத்து விதமான பேட்டரிஸையும் தயாரிச்சு தாங்கன்னு சொல்லி பிவைடி கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ அந்த டைம்லேருந்து அவங்களுடைய மோட்டோரோலாவுடைய அனைத்து விதமான மொபைல்ஸுக்கும் ஸோ மோட்டோரோலா கம்பெனிக்கு பேட்டரிஸை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க பிவைடி கம்பெனி. ஸோ நல்ல விதமான ப்ராஃபிட்னு பார்த்தாங்க, நல்ல ஸ்மூத்தாக கம்பெனி ரன் ஆச்சு. என்னோட அதோட பார்த்தாங்க என்னென்னா நோக்கியா, என்னோட சோனி எரிக்சன், இப்படி போன ஒரு பேண்ட்ஸ் பார்த்தாங்க. ஸோ மோட்டோரோலாவே பிவைடி பேட்டரிஸை வாங்கி தங்களுடைய ஃபோன்ஸை செல் பண்ணுறாங்க, நாம ஏன் பிவைடி பேட்டரிஸை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி பிவைடி கூட நோக்கியா அண்ட் சோனி எரிக்சன் போன்ற பிராண்ட்ஸ் பிவைடி கூட அக்ரிமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் எங்களுக்கு பேட்டரிஸை மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ அப்படியே காலம் போகுது, பிவைடி நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருந்துச்சு பேட்டரிஸில். ஸோ அப்படியே வருது கொஞ்சம் காலம் ஸ்மூத்தாக பிவைடி கம்பெனி ரன் ஆகி கொண்டு வருது. ஸோ இந்த நாளுமே எங்களுக்கு இந்த பேட்டரிஸை மட்டும் தயாரிக்க இயலாது, நம்ம இன்னும் ஒரு படி மேலாக நம்ம ஏன் கார் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸை கூப்பிட்டு சொல்கிறாரு, நாம கார் மேனுஃபேக்சர் பண்ணுவோம்னு சொல்லி. கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லாருமே சிரிக்கிறாங்க, என்னப்பா அவங்களுக்கு சும்மா காமெடி பண்ண போங்கப்பான்னு சொல்கிறாங்க. பட் அவர் சொல்கிறாரு, நான் காமெடி எல்லாம் பண்ணல, சீரியஸாக சொல்கிறேன், நாம் ஏன் கார் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது என்று சொல்லி எல்லாருமே வேணாம் இருந்தாங்க, சும்மா ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ எங்களுக்கு ஆட்டோமொபைலை பற்றி காரை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியாது, ஸோ இதில் இறங்குறது ரொம்பவே ரிஸ்க்கு, ஸோ நம்ம பேட்டரிஸை மேனுஃபேக்சர் பண்ணி நல்லா கம்பெனி போகுது, ஸோ நீங்கள் எதுவுமே ரிஸ்க் எடுக்க வேணாமான்னு சொல்லி வாங் ஷாங்ஃபுக் அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் சொல்ல. ஸோ அவர் அதெல்லாமே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 2003 அவர் ஒரு கம்பெனியை வாங்குறாரு, அதாவது ஆட்டோமொபைல் கம்பெனி ஒன்று வாங்குறாரு, கிங்ஷுவான் ஆட்டோமொபைல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கார் கம்பெனியை, ஒரே ஒரு பிராண்ட், அதாவது ஃப்ளையர்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்த அந்த கம்பெனியை கிங்ஷுவான் கம்பெனி இவர் வாங்குறாரு. 270 மில்லியன் கொடுத்து அந்த கம்பெனியை வாங்குறாரு. அதாவது அந்த கம்பெனி அந்த 2003 ரொம்ப லாஸ்ல இருந்துச்சு, ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் அடிப்பட்டு இருந்துச்சு, ரொம்பவே லாஸ் ஆகிருந்த அந்த கம்பெனியை இவர் ஜஸ்ட் 217 மில்லியன் கொடுத்து அந்த கம்பெனியை வாங்குறாரு. ஸோ அதே ஃப்ளையர்னு சொல்லக்கூடிய அந்த பிராண்ட் அவர் ரீமேனுஃபேக்சர் பண்ணி ரீபில்ட் பண்ணி அவர் விற்கிறாரு, மார்க்கெட்டுக்கு போடுறாரு. பட் அவர் எதிர்பார்த்த அளவில் அந்த கார் செல் ஆகலை. அவர் அப்பவும் அவர் மனம் திறந்து போகல. ஸோ இன்னும் அந்த கார் மேனுஃபேக்சர் பண்ணி அவர் மார்க்கெட்டை போய் போட்டுக்கொண்டே இருந்தார். பட் அவர் நினைச்ச அளவு கார் செல் ஆகலை. ஸோ மனம் திறந்து போகல. அப்படியே காலம் போகுது, பேட்டரிஸை மேனுஃபேக்சர் பண்ணாங்க, இந்த ஃப்ளையர் என்று சொல்லக்கூடிய இந்த காரை மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. ஸோ அப்படியே காலம் போகுது 2005
ஸோ 2005ஆம் ஆண்டு அவருடைய ஓன் காரான BYD கார் அவர் மேனுஃபேக்சர் பண்றாரு. BYD காரை மேனுஃபேக்சர் பண்றாரு. பட் ஆல்சோ என்ன விஷயம் என்றால் HSL பார்க்கறதுக்கு அப்படியே டொயோட்டா கொரோலா கார் மாதிரி இருக்கும். டொயோட்டாவுடைய கொரோலா காரை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரியான டிசைன்ல அதே மாதிரியான டெக்னாலஜியில் தான் அவர் பில்ட் பண்ணாரு BYD என்ற பேர்ல. ஸோ BYD F3 என்ற அந்த காருக்கு அவர் பேரும் வச்சாரு. ஸோ எல்லாரும் பார்த்தாங்க டொயோட்டா கொரோலா கார் ப்ரைஸில் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரியான கார் தான் இந்த BYD காரும், பட் ப்ரைஸில் கம்மியாக இருக்குது. ஸோ எல்லாரும் டொயோட்டா காரை அஃபோர்ட் பண்ண இயலாதவங்க இந்த BYD F3 என்ற இந்த காரை அஃபோர்ட் பண்ணதுக்கு, அதாவது வாங்குறதுக்கு ஆரம்பித்தாங்க. சைனாவில் அந்த கார் நல்லாவே செல்லுமாச்சு. ஸோ இவர் அடுத்தபடியாக யோசிச்சாரு, நம்ம ஏன் இதை குளோபலி கொண்டு போகக்கூடாது, இன்டர்நேஷனல் லெவலில் நம்முடைய காசை ஏன் நம்ம விற்கக்கூடாது என்று வாங் ஷான்ஃபோ யோசிச்சாரு. ஸோ அவருடைய காரை அவர் கொண்டு போனார் டெட்ராய்க்கு. அதாவது இந்த ஆட்டோமொபைல் ஷோரூமுக்கு கொண்டு போய் காரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக எனக்கு கொண்டு போனார். பட் அங்கே அவருக்கு நடந்த விஷயமே வேறு. ஸோ அந்த அவருடைய காரை பார்த்து அசிங்கமாக கிண்டலாக எழுதினாங்க. என்னென்னா, ஸோ இந்த காரை பார்க்கறதுக்கு அப்படியே டொயோட்டா கொரோலாமாவே இருக்குது. ஸோ உங்களுடைய ஒரிஜினல் ஐடியாவே இல்லை, உங்களுடைய ஒரிஜினல் டிசைனே இல்லை, HSL அப்படியே காப்பி பண்ண மாதிரி இருக்குது இந்த BYD, அதாவது டொயோட்டாவை காப்பி பண்ண மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அவருக்கு ரொம்ப கஷ்டமாகவே அந்த இடத்துல. ஸோ அவர் திரும்பவும் நாட்டுக்கு வந்தார். வந்து அவர் யோசிச்சாரு, இது சரிப்பட்டு வராது, நம்முடைய ஓன் டெக்னாலஜி, நம்முடைய ஓன் டிசைனில் நம்முடைய ஓன் கார் நம்மளை மேனுஃபேக்சர் பண்ணணும் நம்ம சொல்லி ஒரு ஐடியா பண்ணி, ஸோ அவருடைய இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு சொல்கிறாரு, நம்முடைய ஓன் கார் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்லி அதிக தீவிரமாக அவங்க வேலை செய்கிறாங்க. ஸோ 2008ஆம் ஆண்டு 2008ஆம் ஆண்டு BYD முதல் EV வெஹிக்கல் அவங்க லான்ச் பண்ணுறாங்க. முதல் EV வெஹிக்கல், அதாவது பிளக்இன் EV வெஹிக்கல் அவங்க முதல் தடவையாக லான்ச் பண்ணுறாங்க 2008ஆம் ஆண்டு. BYD F3 DM சொல்லக்கூடிய மாடலில் ரிலீஸ் பண்ணுறாங்க 2008ஆம் ஆண்டு. ஸோ அந்த கார் வந்து 2008ஆம் ஆண்டு ரொம்பவே மார்க்கெட்டில் நல்லாவே போகுது. BYD வளர ஆரம்பித்தாங்க. BYD காசு நல்லா விற்கப்பட்டது. குளோபலி அவங்க போனாங்க. ஸோ 2008ஆம் ஆண்டு அந்த காரை ரிலீஸ் பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க. ஸோ BYDக்கு ஒரு பாசிட்டிவ் திங்காக நடந்துச்சு. லான்ச் பண்ணாங்க காரை. BYD கம்பெனி நல்லாவே வளர்ந்துச்சு, நல்லா பாசிட்டிவாக போய் கொண்டிருந்துச்சு. அவனோட ஷேர் மார்க்கெட்ஸ் நல்லாவே ஏறிச்சு. அந்த நேரத்தில் தான் 2011ஆம் ஆண்டு இலான் மஸ்க் ப்ளூம்பர்க்ஸ் ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, இந்த BYD காரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி. ஸோ அந்த மனுஷன் ஒரு நக்கலா சிரிப்பு ஒன்று சிரிச்சாரு. Warren Buffett owns 10% stake in that. Why do you laugh? BYD is trying to compete. Why do you laugh? இப்படியே தான் சிரிச்சுட்டு ஒரு பதில் சொன்னார், இந்த கம்பெனி எல்லாம் எனக்கு ஒரு கம்பெனிட்ட வராது, ஸோ அவங்க டெக்னாலஜி எல்லாமே வேர்ஸ்ட்னு சொல்லி அந்த இன்டர்வியூவில் இலான் மஸ்க் சொல்லியிருப்பாரு. ஸோ 2011ஆம் ஆண்டு ஸோ BYD கம்பெனி வளர்ந்து வந்துச்சு, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வளர்ந்துச்சு. BYD sale. Stella Lee is one of the most influential women in the automotive industry. As Executive Vice President and the global number 2 at BYD, she has been a key figure in the company's rise since 1996. Founded in 1995, BYD has grown into one of the world's largest automakers in less than 30 years. ஸோ 2015ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு இப்படியே வருஷம் போய்கொண்டு இருந்துச்சு. அவங்க அடுத்தடுத்த மாடல்ஸ், அதாவது BYD காரில் அடுத்தடுத்த மாடல்ஸ், BYD வெஹிக்கல்ஸ் அடுத்தடுத்த மாடல்ஸ் அவங்க லான்ச் பண்ணிக்கொண்டு இருந்தாங்க. BYD நியூ மாடல்ஸ் லான்ச் பண்ணிக்கொண்டு இருந்தாங்க. ஸோ நல்லா வளர்ந்து வந்து கொண்டு இருந்த அந்த காலப்பகுதியில் கோவிட் என்ற அவருக்கு ஒரு தலையீடியும் வந்துச்சு. ஸோ இந்த கோவிட் வந்த அந்த டைமில் இதோடைய கம்பெனியுடைய மார்க்கெட் ஷேர்ஸ் குறைஞ்சிச்சு. இந்த காருடைய மேனுஃபேக்சரிங் குறைஞ்சிச்சு. ஸோ சேல்ஸ் மார்க்கெட்டில் இந்த கார் போகக்கூடிய அளவு, அதாவது சேல்ஸ் ஆகக்கூடிய இந்த அளவு குறைஞ்சிச்சு. ஸோ அந்த கோவிட் இவருக்கு ஒரு பெரிய தலையடியாக இருந்துச்சு. அவருக்கு ரொம்பவே அந்த மார்க்கெட் ஷேர்ஸ் அடி வாங்கிச்சு. ஸோ கார் செல்லாகல அந்த காலப்பகுதியில். அப்போதான் இவர் முடிவெடுத்தார், இந்த காலத்தில் போகக்கூடிய மாஸ்க் அண்ட் சானிடைசர்ஸ் இவரோட ஃபேக்டரியை வச்சு ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான திங்கை செய்யலாம்னு சொல்லி அவர் முடிவெடுத்தார். அதாவது இவர் மாஸ்கை மேனுஃபேக்சர் பண்ண தொடங்குறாங்க அவரை கம்பெனியை வச்சு. அண்ட் ஆல்சோ சானிடைசர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இவர் மேனுஃபேக்சர் பண்ணார் அவருடைய கம்பெனி யூஸ் பண்ணி. ஸோ அந்த ஒரு 2 to 3 இயர்ஸுக்கு இவர் மாஸ்க் அண்ட் சானிடைசர் மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு இருந்தாங்க. பட் இவர் யோசிச்சாரு, இதெல்லாமே டெம்பரரி தான். ஸோ இதெல்லாமே டெம்பரரி தான். நம்முடைய மேஜர் ரோல், அதாவது கார் மேனுஃபேக்சரிங் நம்ம கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த கோவிட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மார்க்கெட் துறப்படுது. என்னோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு again BYD காரை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ இந்த கோவிடுக்கு அப்புறமா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ காரை மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னோட அடுத்ததாக இன்னொரு தலையீடி அவருக்கு வந்துச்சு. இன்னொன்று கேட்டிங்கன்னா, அதாவது ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் எல்லாமே வெடிக்க, பேட்டரி லீக் ஆகி வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சது அந்த கோவிடுக்கு அப்புறமா உள்ள காலத்தில். The fire spread to the home and burned it down. As you saw,
ஸோ மக்களுக்கு இந்த இவி வெஹிக்கல்ஸ்லேருந்து நம்பிக்கையே போச்சு. ஸோ இது எடுக்கிறதே ரொம்பவே ரிஸ்க்கு. ஸோ இவி பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் முடிவெடுத்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் வாங் சாங்ஃபு ஒரு முடிவெடுத்தார். ஸோ அவர் அந்த நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை செஞ்சார். அதாவது அடுத்த கம்பெனியுடைய பேட்டரிஸ் எடுத்தார். ஸோ அவருடைய கம்பெனி பேட்டரிஸ் எடுத்தார். ஸோ எடுத்து 2 பேட்டரிஸுமே அவர் ஆணியால் ஒரு கம்பியால் ஒரு குத்தி காட்டினார். மற்ற கம்பெனியுடைய பேட்டரிஸ் அந்த கம்பியால் குத்தினால் அந்த வெடிச்சு செதறக்கூடியது பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அவருடைய பேட்டரிஸை பார்த்தோம்னா அவர் கம்பியால் குத்தி காட்டுறாரு. பட் அவருடைய பேட்டரி ரொம்பவே சேஃப்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த நேரத்தில் மக்களுக்கு அவருடைய மேலே அவரோட பிராண்ட் மேலே BYD மேலே ஒரு நம்பிக்கை வருது, ஒரு ட்ரஸ்ட் உருவாகுது. ஸோ அதை வச்சு இவர் காரை மேனுஃபேக்சர் பண்ணுறாரு, காரை மார்க்கெட்டுக்கு விட்டாரு. ஸோ அவருடைய நம்பிக்கை அந்த பேட்டரியுடைய நம்பிக்கையில் இவருடைய கார் நல்ல பிஸ்னஸ் போகுது. நல்லா செல்லாது. இலான் மஸ்க் பார்க்குறாரு, நோ BYD தான் எங்களுக்கு ஒரு கம்பெட்டிட்டர் சொல்லி இலான் மஸ்க் சொல்கிறாரு. ஆஃப்டர் 10 இயர்ஸ் இலான் மஸ்க் ஒத்துக்கொண்டாரு, எங்களுக்கு கம்பெட்டிட்டரு BYD தானே சொல்லி. நல்ல கம்பெனி நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி போய் கொண்டு இருந்தது. ஸோ அப்படியே காலம் போய் கொண்டு இருந்துச்சு. BYD கம்பெனி நல்லாவே வளர்ந்த கம்பெனி, நல்லா ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணக்கூடிய கம்பெனியாக வளர்ந்து வந்தாங்க. அதாவது குயிக்காக ஒரு வளர்ந்த கம்பெனியாக BYD சொல்லலாம். BYD has grown into one of the world's largest automakers in less than 30 years. 2022 அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெட்ரோலியம் வெஹிக்கல்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு பிளக்இன் அண்ட் இவி வெஹிக்கல்ஸை மட்டுமே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுவோம், தயாரிப்போம்னு சொல்லி அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸை கூப்பிட்டு சொல்கிறாரு. பட் அவங்க சொல்கிறாங்க கம்பெனி நல்லா தான் போய் கொண்டிருக்குது, சும்மா தேவையில்லாத ஒரு ரிஸ்க்கை எடுக்க வேணாமான்னு சொல்கிறாரு. பட் அவர் யோசிச்சாரு, இல்லை இவி வெஹிக்கல்ஸ் தான் ஃபியூச்சரில் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய இவி வெஹிக்கல்ஸ் தான் ஃபியூச்சரில் இருக்க போகுதுன்னு சொல்லி அவர் இந்த பெட்ரோலியம் வெஹிக்கல்ஸை அப்படியே ஒஃபிஷியலி ஸ்டாப் பண்ணார் 2026 ஸோ அப்படியே கம்பெனி வளர்ந்து வருது 2024 2024 ஒஃபிஷியலி டெஸ்லாவை பீட் பண்ணுறாங்க BYD. It likes to describe itself as The biggest car brand you've never heard of. now China's BYD has overtaken Tesla as the world's largest seller of electric vehicles. Now it's beating Tesla with EVs only. Let us help you build your dreams. BYD. 2024 டெஸ்லாவை பீட் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா 2026 வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பெஸ்ட் இவி கம்பெனியாக BYD இருக்குது. ஸோ இலான் மஸ்க் கனவிலே நினச்சிக்க மாட்டார் BYD கம்பெனி நம்முடைய கம்ப்யூட்டரை வந்து நம்மளே பீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஸோ 2025 தற்போது பார்த்தோம்னா வேர்ல்டு நம்பர் 1 பெஸ்ட் இவி கம்பெனியாக BYD இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாமே ரீசனாக இருந்தவர் வாங் சாங்ஃபு. Tesla is no longer holding the crown of the biggest EV maker in the world, number 1 EV maker. Now is the Chinese company BYD. For 2 consecutive years, we have seen that Tesla is not making the kind of sales it's been wanting, whereas BYD is really catching up, and now they are world leaders. எப்படி இருந்தவர் 2024 25 வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 EV மேனுஃபேக்சராக வரக்கூடியது லேசான விஷயம் இல்லை. டெஸ்லா மாதிரியான கம்பெனி இருக்கும்போது டெஸ்லாவையும் பீட் பண்ணி BYD தற்போது நம்பர் 1 கம்பெனியாக இருக்குதுன்னு சொன்னால் அவருடைய நம்பிக்கையும் அவருடைய ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் அவருக்கு வந்த விமர்சனங்களை அவர் ரிஜெக்ட் பண்ணார். அவர் ரிஜெக்ட் பண்ண அவருக்கு வந்து ரிஜெக்ஷன்ஸ். ஸோ அதெல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு அவருடைய நம்பிக்கையில் அவர் ஆரம்பித்த கம்பெனி தான் இந்த BYD. 1995 ஆரம்பிப்பட இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த கம்பெனி ரெண்டாவது கிட்டத்தட்ட இந்த சின்ன காலப்பகுதிக்குள்ள வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 EV கம்பெனியாக வந்து நிற்கிறாங்க. ஒரு ஜெயண்டாக இருக்கிறாங்க. உலகத்தையே EVயால் ஆற்றி படகக்கூடிய ஒரு கம்பெனியாக BYD இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 32,000 ஏக்கர்ஸ் நிலப்பரப்பை கொண்ட இந்த BYD கம்பெனி இருக்குது. அண்ட் ஆல்சோ கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் ஒர்க்கர்ஸை கொண்ட ஒரு கம்பெனியாக BYD இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 2025 ரிப்போர்ட் படி சொல்கிறாங்க, அதாவது 4.6 மில்லியன் வெஹிக்கல்ஸ் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறாங்க சொல்லி. அதாவது 46 லட்சம் வெஹிக்கல்ஸ் அவங்க தயாரித்து இருக்கிறாங்கன்னு சொல்லி BYDயால் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 2025 ரிப்போர்ட் படி. ஸோ டெஸ்லாவை கம்பேர் பண்ணும்போது டெஸ்லா 1.6 16 லட்சம் வெஹிக்கல்ஸை மட்டும் தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ BYD எங்கே இருக்குது, டெஸ்லா எங்கே இருக்குது? ஸோ இப்படி பார்த்து சிரிச்சவர். இதான் இப்போ நான் அவனோட சொல்ல என்னென்ன, அதாவது டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். அவர் அந்த 2011 அவருடைய BYD பிராண்டை பார்த்து மட்டுமே அவர் சிரித்தார். ஆனால் 2026 BYD பேட்டரிஸை வாங்குறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறாரு இலான் மஸ்க். ஸோ இந்த BYD பற்றின கதை, வாங் சாங்ஃபு ஃபவுண்டர் ஆஃப் CEO அண்ட் ஓனர் ஆஃப் BYD. ஸோ இவரை பற்றின கதை, அந்த BYD கம்பெனி பற்றின கதை எப்படி இருந்திருக்குது.
ஸோ அதனால மறந்துட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த பிஆர்டி என்ற பேரை பிவைடி என்று சுருக்கி வச்சாரு ஒரு குளோபல் மார்க்கெட்டாக ஆகும்போது. ஸோ அவ்வளோதான் மேட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த பிவைடி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குமா நம்புறேன். ஸோ ஆல்ரெடி பிவைடி பற்றி தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த பற்றி மறக்காம கமெண்ட் செய்து சொல்லுவாங்க. என்னோட ஸோ இதே மாதிரி நான் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் மறக்காம கீழே சொல்லுங்கள். அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிவைடி கம்பெனி பற்றி உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும். தெரியல நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ பேசிக்கலி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ அவ்வளோதான் மேட். ஸோ நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம்.